நீலநக்கர் நாயனார் வரலாறு மறையோதுவர் நிறைந்தபதி காவிரி நாட்டு சாத்தமங்கையவங்கு இருப்பவர்கள் முத்தி வளர்ப்பர் அவர்தான் பெண்டிரத்துடன் கட்புட்டியும் வளர்ப்பர் மறையவர். சிறார்களுக்கு நானும் மறை பயிற்றுபவர் நீலநக்க நான்மறை பொருளை விளங்குபவராகவும் சிவ தொண்டராகவும் திகழ்ந்தார். சிவனுக்கு வழிபாட்டால் ஈசன் திருவடியை வழிபட செய்து வந்தார். சிவ வழிபவகு முறையாக செய்தார். அடியவருக்கு அமுதளிப்பார். வீட்டில் வழிபாட்டு முடிந்ததும் அயவந்தி கோவிலு வழிபாட்டு நடத்த புறப்பட்டார் என்றும். வழிபாட்டு பொருட்களை எடுத்து கொண்டு மனைவியோடும் அயவந்தி கோவிலில் சென்றார். சிவ வழிபாடு தொடங்கியவருக்கு வேண்டும் பொருட்களை எடுத்து தந்தார்கள். மனைவியர் வழிபாடு முடிந்த பின்னே வலம் வந்து நிலம் தாழ்ந்து பணிந்தார். இந்த எழுத்து மந்திரத்தை உருவேற்றிக் கொண்டு இருந்தார். மேலிருந்த சிலந்தி ஒன்று சிவன் மேனியிலே விழுந்திடக் கண்டார். அவரின் மனைவி குழந்தை மேல் விழுந்த சிலந்தியை ஊதி தள்ளினார். சிவன் மேல் விழுந்த சிலந்தியை உடனே ஊதி தள்ளி மாறிதை பார்த்த விழிதல் சினந்தார். அறிவற்றவளே இச்செயலை நீ ஏன் செய்தாய் என்றார். சிவனார் மேலே சிலந்தி விழுந்திட கண்டேன். உடனே அதை ஊதி தள்ளினேன் என்றார். மனைவி செய்ததை வாயால் தள்ளுவது வழிபாட்டிலே இது தகாத செயலல் என்று ஏனிழுந்த சிலந்தியை வேறு வகையில் நீக்காது உன்னை நிந்தையருத்திருத்தேனேந்து கூறினார். அவருடைய சொல்லை உடனே தொடராது அங்கே நின்று விட்டார் அவர் மனைவியார். நீலநக்கர் வீடு போய் சேர்ந்தார். மனைவியே கோவிலில் இருந்தார். அவர் கனவில் தோன்றிய சிவனார் தம்மேனியை காட்டினார். மனைவி ஊதி தள்ளிய இடம் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் கொப்புளங்களை தோண்டி உள்ளதை பார் என கூறி மறைந்தார். இழை கருதி ஈசனை கைது தொழுதார். போற்றினார் பாடினார் ஆடினார். அழுதார் தம் என்ன பழுது என தொழுது அடிபணிந்தார். மனைவியை மனைக்கு அழைத்து சென்றார். நானும் உன்னை விட சிறப்பு வழிபாடி அடியவருக்கு உதவினார். காளி பிள்ளையாரின் பெருமை அறிந்து அவரை வணங்குவதை
வானருக்கும் அவர் மனைவி வணங்க சூளாமணியார் என்பவருடன் சம்பந்தர் சாத்தமங்களை வந்து கொண்டிருப்பதாக அறிந்தார். அந்த ஊருக்கு அவர் சென்றார். அவரை எதிர் சென்று வணங்கி வரவேற்று தம்மனைக்கு அழைத்து வந்தார். அவர்களுக்கு அமுது செய்விக்க என்று மகிழ்ந்தார். அங்கு இரவு தங்கிடவே இருக்கும் அவர் மனைவிக்கும் தங்கிவிடும் வகையாக சிறந்தகை என்றார். சம்பந்தர் அன்றிரவு அகன்றது. பிறந்த பின்னர் சம்பந்தர் அயவந்தி கோவில் சென்றார். அங்கு பாடி பணிந்த பதிகத்தில் நிலக்கரை சாலும் சிறப்பித்தார். நண்பருடன் புறப்பட்டார். தாமும் உடன் வருவதாக நீலநக்கர் சொல்ல நீர் எம்மோடு வர வேண்டாம். இங்கிருந்து சிவப்பணியை சிறப்புடன் செய்திடு. நிகழ்விலே பங்கேற்ற நீலநக்கர் அங்கிருந்து பேரொழியார் சிவனுடன்